ரிட்டயர்மென்ட் பிளான் பண்றது எல்லாருக்கும் சாத்தியமா சார்? ரிட்டையர்மென்ட் பிளானிங் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், ஒருத்தர் வந்து ஒரு ஜாப்ல சேர்றாரு அப்படின்னால், அவரு கண்டிப்பா வந்து ரிட்டையர்மென்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். அது வந்து 40 வயசுல ரிட்டயர் ஆறாரா, இல்ல 50 வயசுல ஆறாரா, 60 வயசுல ஆறாரா, இப்ப கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரிட்டையர்மென்ட் ஏஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிரைவேட்டா வொர்க் பண்ணும்பொழுது, அந்த வயசு எப்ப எவ்வளோ வருஷத்துல அவர் ரிட்டயர் ஆகப்போறாரு அப்படிங்கிறது ம். கண்டிப்பா இருக்கு. ஸோ, அதனால ரிட்டயர்மென்ட் பிளானிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு தேவையான ஒண்ணு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க அப்படிதான் இருக்காங்க. ஈவன் குழந்தைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேற திக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ, அவங்களோட இது வேலை எங்க எங்க கிடைக்குது, என்ன ஏது அத டிபெண்ட் பண்ணி அவங்க போறதுனால 60 வயசுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிட்டயர் ஆயி தான் ஆகணும். ஸோ அந்த 60 வயசுக்கு மேல ரிட்டயர் ஆகும் பொழுது, வருமானம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஆனா செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். செலவுகள் வந்து ஜாஸ்தியாகுமே ஒழிய கம்மியாகாது. ஸோ அதனால ரிட்டயர்மென்ட் பிளானிங் அப்படிங்கிறது என்னைக்கு ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றாரோ, அன்னிலிருந்தே ஹி ஹஸ் டூ பிளான் ஃபார் ஹிஸ் ரிட்டயர்மென்ட்.